ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பொடி நடியாக எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பொடி நடியாக இல்லைங்க, ரொம்ப தூரம் தான் போகிறோம். எங்கே போகிறோம்? சென்னைக்கு போகிறோங்க. சுற்றுலா எங்கெங்கோ போகிறாங்க. நாம் போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாங்க. சென்னை தான் நமக்கு அஃபோர்டபுள். அதனால் எல்லாருமா சென்னை கிளம்பிட்டோம். ரேணிகுண்டாலேருந்து காலையில் கருடாதிரி பிடிச்சி கிளம்பிட்டோங்க. எல்லாருக்கும் சீட் எல்லாம் கிடச்சிச்சு. ரேணிகுண்டாலேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. நமக்கு சென்னை சேர 3 hours ஜர்னி ஆகும். 7 மணிக்கு ஏறணும். 10:15 இறங்கிட்டோங்க. சென்னை சென்ட்ரலில் வந்து இறங்கிட்டோங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கும் முன்னாடி ரூம்ஸ் தான் பார்க்கணும். ஸ்டேஷனில் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் காட்டுறேங்கன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்தார். இப்போ நம்ம போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வால்டாக்ஸ் ரோடு. இங்கே வந்து நிறைய பிரியாணி கடைங்க அதெல்லாம் இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து உள்ளே போயிட்டுருக்கோங்க. இன்னொரு சந்துக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய லாட்ஜஸ் தான் இல்லை ஆல்மோஸ்ட். ஓகே, சரி. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரூம்ஸ் தான் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே ரூம் காட்ட கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க பையன். நம்மளும் போயிட்டுருக்கோம் ரூம் பார்க்க. ஒரு பெட்டு, டிவி, ஃபேனு, வாஷ்ரூம் பாரு நல்லாயிருக்கும். மெயினாக வாஷ்ரூம் தான் இல்லைங்க. 2 ரூம்ஸ் இருக்குது. 2 ரூம்ஸ்லையும் பார்த்தோன்னா 2 பெட் இருக்குது. ஓகே, ஒரு டிவி இருக்குது. எப்படி இருக்குது? எது வேணும் பாருங்கள். பேமெண்ட் பண்ணிவிட்டு செக்இன் பண்ணிட்டோம். சூப்பரா இருக்கு. ஆன் பண்ணணும் போல இருக்கு. சூப்பரா வருது. பீட்டர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா. பட் நாங்கள் நம்பினோம், வந்தோம். பட் நான் நம்புறதுக்கு அண்ணன் வந்து நல்ல ஒரு ரூம் காட்டினார். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அண்ணன் மாதிரி கொஞ்சம் பேர் நல்லவங்களும் இருப்பாங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஏசி ரூமுக்கு வந்திருக்கோங்க. அதாவது நம்ம வெளியில் வந்து தங்குறதே ஃபஸ்ட் டைமு. ஏசி ரூமாக எடுத்துக்கிட்டோங்க, ஏன்னா வெயில் காலம் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா இது 1500 ரூபாங்க ரூமு. இது ஒரு ரூமு 10க்கு 10 ரூமு. என்னப்பா கிளாஸ் ஆயில் சொல்லிருக்கலாம்ல முன்னாடியே. என்ன வேணுமா அப்படி சொல்லிட்டேன்? சொல்லியிருக்கலாம்ல, வேற எதனா எடுத்துக்கலாம்ல. சரி, இந்த பக்கம் இருக்கா ஏசி? இந்த பக்கம் ஏசி இல்லை, ஆனால் ஃபேன் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ண போகுது. வென்டிலேஷன் இங்கேருந்து காற்று வர மாதிரி இருக்குங்க. இங்கே ஒரு பெட் இருக்குது. ஒரு ரூமில் தான் ஏசி இருக்குது, இன்னொரு ரூமில் ஏசி இல்லை. ஆனால் 2 பெட் இருக்குது. இன்னும் யாரும் சாப்பிடவே இல்லைங்க. நான் அப்போயே சொன்னேன் மீனம்மாக்கு அங்கே எங்கேயாச்சும் இறங்கி சாப்பிட்டு வரலான்னா. டைம் 11 ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடல. போய் சாப்பிட போகிறேங்க. மீனம்மா இஸ் நாட் ஹாப்பி வித் த ரூம். ஆனால் முதல்ல சொல்லலை, பரவாயில்ல ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் இப்போ வந்து இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே டிவி ஆன் பண்ணியிருக்கோங்க. என்னடா வரல இது மேலே? வந்துரு அசிங்கப்படுத்தாத, வந்துரு. டிவியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்தா தாங்க இருக்கு. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷேட் எல்லாம் கொடுத்துருக்கு. வந்துருச்சு. எடுத்த உடனே தளபதி வராரு. ஒரே பண்ணா போச்சுன்னா பாருங்க. பூட்டு கட்டுமா? அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும்
அதே பூட்டுங்க தான் யூஸ் பண்ணுறாங்கப்பா. காலையிலேருந்து இது வரைக்கும் சாப்பிடாம சுற்றிட்டு இருக்காங்க. ரூம் தேடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். என்னப்பா சாப்பிட்றீங்க? அப்போ கஞ்சி தான். நீங்கள்? நீமா? சாப்பிட வந்துட்டோம். அதே பேர் தான், அவங்களது தான் இதுவும். நான்வெஜ் ஹோட்டலு. லஞ்ச் டைமே ஆக்சுவலாக ஆகலை. நாங்கள் 11:30 மணிக்கே லஞ்ச் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு செட்டிநாடு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. எல்லாம் வந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க. மொதல் ஷேர் பண்ணி இதை சாப்பிட்ருக்காங்க. அடுத்து வந்து அப்புறம் சாப்பிட்லான்னுட்டு. காலையில் இவங்க யாரும் சாப்பிடவில்லை. அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிறாங்க. என்னப்பா எப்படி பாரு பிரியாணி? நான் ஒயிட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் பாருங்கள். எப்படி பாருந்தது ஃபுட்டு? தயிர் சாதம் சூப்பரா. தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு எதுக்கு அங்கேருந்து இவ்வளோ தொழில் வந்த நீ? நாம் தங்கி இருக்கிறது இங்கே தாங்க. வந்த உடனே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் டேய் இதுக்கு வீட்டிலே உட்காந்து டிவி பார்த்துருக்கலாம்லடா. என்னப்பா வயிறு புஷ்ணிட்டு இருக்க? சரி, மதியம் சாயந்தரம் வரைக்கும் யாரும் சாப்பாடு கேட்கக்கூடாது, தூங்கிடுங்க. ஓகே ரைட்டு. என்னன்னு தெரில, ஏசியில் இருந்தனால என்னவோ தெரில, தலைவலியாக இருக்குது. அதனால் நான் அந்த ரூமில் இல்லைங்க, இந்த ரூமுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து வெறும் ஃபேன் மட்டும்தான் இருக்குது. சாயந்தரம் ஒரு 3 மணி அளவில் கிளம்பிட்டாங்க பீச்சுக்கு. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். குளிக்காதவங்க எல்லாரும் வந்து சென்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. புஸ்ங்க அடிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, மொத்தமாக எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ரூம்லேருந்து கிளம்புறோம். அதாவது எங்கள் பொருட்கள்லாம் இங்கே வச்சுட்டு ரூம்லேருந்து நேராக எங்கே போகிறோம்? பீச்சுக்கு போகிறோம். இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே தங்கியிருக்கோம்னு. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஜிஹெச் இருக்குது. ரைட் சைடில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஃபைனல் எல்லாருமா கிளம்பிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கேப் தான் இது வரைக்கும் புக் ஆகலைங்க. நம்ம கொடுத்த ரேட்டுக்கு ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. இன்க்ரீஸ் பண்ணோம், பார்ப்போம் ஏதாச்சும் கேப் வருதா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் கேப் புக் ஆகலை. அதனால் ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டேங்க. கேபில் 250+ காட்டிது. பட் ஒரு கேபும் புக் ஆகலை, வரவில்லை. அதனால தான் ஆட்டோவில் 200னாலும் பரவாயில்லன்னு கிளம்பிட்டோம். சென்னை ஐகானிக் நேப்பியர் பிரிட்ஜுங்க. நம்ம நிறைய ஓல்டு மூவிஸில் இதை பார்த்துருப்போம். பீச் நெருங்கிட்டோம். பீச் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். ஓகே, எத்தனை மணிக்கு கூட ஃபோன் கூட என்ன காசாக? அண்ணா மற்றும் கலைஞர் அவர்களின் நினைவிடங்க இது. சென்னை வந்துட்டுங்க. வந்த உடனே வேலையாக வந்து பெரியவர்களுடைய சமாதிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்குள்ளே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. என்னப்பா ஃபஸ்ட்டு எங்கே போகிறீங்க? ஃபஸ்ட்டு பீச்சுக்காங்க. டே போயிட்டு நினைவிடங்கள்லாம் பார்க்கலாங்க, அதுக்கப்புறமா தான் பீச்சு. ஓகேவா? மீன் சுண்டல். சென்னைக்கு ஐகான் அப்படின்னு பார்த்தோம்னா இதுங்க தாங்க. சென்னை பேர் சொன்னால் எது ஞாபகம் வருதோ இல்லையோ பீச் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நினைவிடங்கள் தான் ஞாபகம் வரும். இதை பார்க்காத யாருமே இருக்க மாட்டாங்க. சென்னை வந்து பார்க்காம யாரும் போக மாட்டாங்க. என்னம்மா இங்கே நில்லுங்கடா ஃபோட்டோ எடுக்கிறேன் பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னா இவங்க அங்கே தண்ணி வருது அதை பார்த்துட்ருக்காங்க. சுபாஷ் வந்து ரொம்ப சின்ன வயசில் இங்கே வந்தாங்க. என்னப்பா உன் ஞாபகம் இருக்கா? அவன் ஞாபகமே இல்லையாங்க. சரி ஃபோட்டோக்கு ஒரு போஸ் கொடுங்க. நம்மளுங்க பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே கிளம்பிடுறேன்னு சொன்னாங்க. 3 மணிக்கெல்லாம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்னு சொன்னால், ஆனால் இங்கே வந்து பார்த்தா 3 மணிக்கு முன்னாடி வந்துட்டுருக்காங்க ஜனங்க. அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடுங்க. எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து கலைஞர் ஐயாவுடைய நினைவிடம் இருக்குது. அங்கே போகலாம் வாங்க. கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வரேங்க. மியூசியத்துக்குள்ளே போகிறோம். என்னடா மியூசியமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, போயிட்டே இருக்கோம். மீனம்மா அனல் அக்னி குண்டத்தில் போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கூலாக இருக்குங்க. அதாங்க ஏசியெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே கூலாக இருக்குங்க. மியூசியம் உள்ளார வந்துட்டோம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மியூசியம். கலைஞருடைய மியூசியம், அவருடைய நினைவு பொருட்கள்லாம் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் அனல் காற்றடிக்குது, அதுக்கு இங்கேயே பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குங்க. ஆனால் இடம் மட்டும் செம்மையாக இருக்குங்க. ஒரு எக்ஸலண்ட்டான ஆம்பியன்ஸுங்க.
லைட்டிங்கும் சரி ஆம்பியன்ஸும் செம்மையாக இருக்குது. ஃபைனலாக எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வெளியே போக போகிறோம். ஆனால் இங்கே சில்லுன்னு இருக்குங்க. வெளியே போனால் சூடாக இருக்குங்க. இங்கே சில்லுன்னு இருக்குடி. அனலுக்கு போக போகிறோம். வந்துட்டோம் அனலுக்கு. அனல் வெல்கம் டு த அனல் வேர்ல்டு. என்னப்பா வெயில் காலத்தில் ஊட்டி கொடைக்கானல் இங்கெல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க எப்பவுமே ஃபேவரட் சென்னை தாங்க. என்னப்பா நம்ம ஊர் சென்னையும். யார் எப்படியானா போங்க, நான் மட்டும் இப்படி தான் வருவேன் மெதுவான்னு வந்துருக்கு பாருங்கள். பாட்டி கதையில் ஒரு எபிசோடு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணாங்க. என்ன வச்சு செய்கிறாங்க இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்துன்னு. அதுலேயும் இவன் இருக்கானே, இவன் நடிக்கிறதே 1-2 கேரக்டர் தாங்க. மெயின் கேரக்டர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் அவர்களுடைய சம்மதி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மீனம்மா எதுக்காக எதிர்பார்த்து இங்கே வந்தாலோ முக்கியமானது புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அவர்களினுடைய நினைவிடத்துக்கு வந்துட்டேங்க. 2 பேருடைய நினைவிடம் ஒரே இடத்துல இருக்குது. காலகாலமாக எங்கள் சின்ன வயசுலேருந்து கூட வந்துட்டு இருக்க ஒரே ஒரு இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆக்சஸ் இருக்குங்க, என்ட்ரி இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. கொஞ்சம் இப்போல்லாம் கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா அதாவது காது வச்சு கேட்போங்க, சத்தம் கேட்கும், வாட்ச் சத்தம் கேட்கும், எம்ஜிஆர் அவர்களுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வாய்ப்பே இல்லைங்க, ஏன்னா உள்ளே விட மாட்டாங்க. ஸ்ட்ரக்சரே செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. மக்களால் நான், மக்களுக்காக நான். அம்மா அவர்களுடைய மியூசியம் கூட இருக்குங்க, ஆனால் ஓப்பனில் இல்லை. ஃபைனலாக நினைவிடங்கள்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. எங்கே அடுத்து குட்டீஸ்க்கு இஷ்டமான பீச்சுக்காக தான் கிளம்பிட்டோம். ஆனால் இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அருங்காட்சியகம் ஓப்பனில் இல்லை. ஏன் இல்லை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. ஏங்க அசல் பேச்சை கேட்க மாட்டாங்க, அவன் பயங்கரமானவங்க. பல தடவை பார்த்துட்டாங்க, ஆனாலும் பார்க்காத மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அதோ பாருங்க, அதோ அது ஆடாடி இப்பவே கண்ணை கட்டுது. வீட்டுக்கு போயிடலாமா? போயிடலாம். அதுக்கே இவ்வளோ தொழில் வந்தேன். கூட அதிகமா நடக்கணும். இப்போ ஆனால் மீனா சைலண்டாக வரதான் என்னால் நம்பவே முடியல. கால் வலி, பேச்சு வரல. பேச்சு வரலையா? ஐயோ, கால் வலின்னா கால் தான் வராது, பேச்சு கூடுவாங்க வராது. நடக்க முடியாம ரொம்ப நேரமா நடந்து 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 என்ன மீனவா மோரிஸ் பாருங்க குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கான். எங்கப்பா ஏதோ ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்கு வர மாதிரி ஓட்டிருக்காங்க. துரத்தி துரத்தி அடிப்பாங்கன்ற விஷயம் தெரியல. இது மெரினா பீச்சு, இங்கே ரொம்ப பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். எப்படியோ இவனுங்க குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுங்க இவங்க. இன்னொரு ஃபேமிலி இதே மாதிரி மீட் பண்ணாங்க, ஆனால் நம்ம தான் படம் பிடிக்க மறந்துட்டோம். இங்கே பாருங்க, கிருஷ்ணா அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அழிச்சிச்சப்பா கடல். மோரிஸ் பாருங்க, எந்த இடமா இருந்தாலும் என்ஜாய் பண்ணுறது மட்டும் வேற லெவலில் இருக்குங்க இவனுங்க. இந்த பாருங்க இங்கேயே படுத்துட்டு இருக்கான். மோரி என்னப்பா பண்ணுற? கோட்டையெல்லாம் போயிடுச்சாங்க. கோட்டை கட்டினா போயிடுச்சு. அந்த பசங்களை பாரு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்கானு. மோரிஸ் பண்ண மாதிரி கேத்தரின் கூட கீழே உக்காண்டான். அடிச்சுட்டு போயிட்டாங்க அவன். வரலையம்மா அத அவங்க இவங்களும் கஷ்டப்பட்டு கட்டுறானுங்க. எப்படிப்பா கட்டுறேன்? அதான் அப்படி கட்டுறானுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் அது ஐயோ விழுந்துருச்சு. ஐயோயோ இந்த மாதிரி பண்ணிட்டு போகுதுன்னா பாருங்களேன். இங்கேயே பாருங்க, இதுனா இது பார்த்தா மலையா? என்ன இது மலையா? எல்லாம் ஒரு 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 பெரிய அலை அப்படியே அழிச்சிட்டு போயிடுதுங்க. என்ன பண்ணுறது பாவம். சும்மா அஜால் குஜாலாக விளையாட்டு இருந்தானுங்க இவனுங்க தாங்க எங்கே போனாலும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறானுங்க. இவங்க விளையாட்டு கூட சேர்ந்து கேத்தியும் நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. தங்கச்சி எப்போ வந்தாலும் ஷோ தான், அதான் ஷோ கேஸில் பொம்மை மாதிரி அங்கே நின்றுட்டு வந்துடும். மீனம்மா நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் இந்த முறை என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு உள்ளே போகல. இல்லை அங்கே
நடந்து வந்து டயர்டா இருக்குது அதனால தான் அங்கிருந்து இங்க வரதுக்கு டயர்ட் ஆயிட்டாங்களாங்க. கடல்ல குளிக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னப்பா சாப்பிட போறீங்க? சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. மீனா? மீன் யாருக்கு வேணும்? இவங்க மட்டும் மீன் சாப்பிட மாட்டாங்க. உனக்கு வந்து பஜ்ஜி வாங்கி தரேன். நான் சாப்பிடும்பா. என் தங்கச்சி மீன் சாப்பிடாதுங்க. அதனால நம்ம ஹாப்பியாக போய் சாப்பிடலாம். இங்கிட்ட ஒரு மீன் கடை இருக்கு. அது இங்கே கூட்டமாக இருக்கிறதுனால அதுவும் அங்கே காலியாக இருக்குங்க. அங்கே போப்போம். என்ன மீன் வேணும்பா? மாமா என்ன போல வேணா இலிப்பூச்சி கடமா யாரா நெத்திலி நண்டு வாங்க. பீஸ் ஒரு பீஸ் 100ல இருக்கு, 70ல இருக்கு, 80ல இருக்குமா. அதனால 1 100 ரூபாய், கிழங்கா 1 100 ஒரு பீஸ் 100 ரூபாய். இல்ல 1 70ல இருக்கு, 80ல இருக்கு, 90ல இருக்கு. எதுப்பா? இதுங்களா? இதுங்களா எவ்வளோக்கா? ரெண்டுமே 100 ரூபாய், எல்லாம் 1 70. அதே வாங்கிக்கலாம், பசங்க சாப்பிடுவாங்களே. ஓகே. அது 3 பீஸ். 1 100 ரூபாய். அதெல்லாம் சாப்பிடுவோம் நம்ம. எண்ணெயெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்படியா? போகும் கலரு காகவா? நல்லா கூட எண்ணெயெல்லாம் எடுக்கக்கூடாது. என்ன நீ நல்லா எல்லாம் கேட்கணும். எல்லாரும் வந்து இன்னும் மீனே வரல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாய் போட்டு உட்காந்துட்டாங்க. இப்பதாங்க உயிர் வந்த மாதிரி இருக்கு. யாரு எப்படியானா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரணவ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னப்பா சூடா இருக்கா? என்ன பிரணவ் நல்லா இருக்கா? அப்படி வந்துடுறேண்ணா. அத்தி மீன் பிடிக்காது. இதோ மீனம்மா கொண்டு வந்துட்டு இருக்கா. யாருக்குப்பா இது? உனக்கு, பையனுக்கு. ஓகே, சூப்பர். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. எந்து சாப்பிட்றா எனக்கு கொஞ்சம் கொடுறா. என்னம்மா சொல்ற? மேல மிளகாத்தூள உப்பு மேல மிளகாத்தூளும் உப்பும் தூவி கொடுத்துக்கிறாங்க. என்னப்பா நல்லா இருக்கா? எக்ஸலண்டா? எல்லாமே நல்லா இருக்கும். நான்வெஜ் என்ன இங்கே பாடுறா புள்ளி, இங்கே பாடுறா, ஃபோட்டோ எடுக்கிறேன். செம்ம கலரு, எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அப்புறம் என்ன வேணும்? அது எங்க இருக்குதோ எங்கோ. நம்மளை மீன் சாப்பிட்ற கேப்பில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையில் நொஞ்சிட்டாங்க. மீனம்மாவும் என் தங்கச்சியும். என் தங்கச்சி பரவாயில்ல அண்ணா இருந்தால் நான் சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஆனால் மீன் குட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டி போட்டு வாங்கிக்கவே இல்லை. வாங்கிக்கலையா? ரொம்ப நல்லவான்பா செய்வேன் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கேன்பா. இவங்க கூட அங்கே மீன் சாப்பிட்லங்க. இங்கே வந்து அவங்க பத்த கூட ஆட்டை போட்டிருக்கான். மோரிஷ் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க. இவ்வளோ சாப்பிட்றீங்க, மறுபடியும் சோறு கேட்பீங்க? கேட்க மாட்டீங்கம்மா. மீன் என்னவாப்பா கேட்க மாட்டாங்களாம்ப்பா. இது அப்படியே வச்சுக்கணும். சோறு கேட்டாங்கன்னு நினச்சிக்கோ, சென்ட்ரல் உட்கார வச்சுடுவேன். சுபாஷ் கூட வேண்டாமாப்பா. அதோ அவன் சாப்பிட மாட்டான். மணி அவன். கேத்தனுக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? சீஸ் பால் வேணும். சீஸ் பால் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு போயிடுச்சு. பொட்டேட்டோ ரிங். ஓ இது எனக்காகங்க. மோமோஸ்ங்க, சிக்கன் மோமோஸாப்பா? சூப்பர். சீஸ் பால் வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குதான். வீட்டில் நான் செய்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குதா. சிக்கன் மோமோஸ் இருக்கு. நல்லா இருக்குதா? கேட்டு சீஸ் பால் சாப்பிட்றாங்க. போதும்பா. எதுக்கா? கேம்ஸ் ஏதாச்சும் விளையாட சொல்லி சொன்னால் இல்லை இப்போதைக்கு முடியாது, ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் முடியல. அதனால தான் நாளைக்கு சுற்றத்துக்காக எடுக்கணும் போயிட்டு. சரி போகலாம் போங்க. மீனவன் பார்த்தீங்கன்னா சங்கு வாங்குறதுக்காக சங்கு கடிக்கிட்ட போயிருக்காங்க. காது கூட குத்துறாங்களாம்மா. இதோ அங்க இயர் பியர்சிங் டன் ஹியர். இங்கே காது குத்தப்படும். என்னாச்சு? இதுக்கப்புறமா எதுவும் ஷாப்பிங் எல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை, தெரிஞ்சில்லை. அதனால ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு கிளம்பி. ஓகே முடிஞ்சது. வைண்ட் அப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது.
9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். மறுபடியும் மறுநாள்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ரூம் வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த கோடை காலத்தில் நீங்கள் குடும்பத்தோடு எங்கே போனீங்க இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் தாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.